சார் 2000 பென்ஷன் வருதுங்க. எனக்கு அது டவுனுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு போனால் அந்த ₹100 பஸ் ஃபேரே போயிடுது. மீதி வந்து எனக்கு என்ன செலவு சாப்பாடு செலவுக்கெல்லாம் பத்துறதில்ல. சரியாக சாப்பாடு 30 நாளைக்குள்ளே நான் பசியும் பட்டினியுமா இருக்கிறேன். நான் பிச்சை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு ஒரு 6000 7000 போட்டால் ஏதோ வாழ்வாதாரத்தில் நான் பயன்படுத்திக்கிறேன் சார். எடுக்கிறேன் சார், உண்மையிலே பிச்சை எடுக்கிறேன் சார். 7 வருஷம் நான் எத்தனை வருஷம்? 27 வருஷம் இருந்தேன் சார். இன்னைக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு என்னமே இல்லை சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். சாப்பாட்டுக்கு கூட ஒரு ஆள் 10 கிலோ கொடுக்குறாங்க. அந்த 10 கிலோ அரிசி பத்த மாட்டேங்குது சார். ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசின்னா கூட 30 நாளைக்கு அது பத்துறதில்ல சார். சாமி உப்பு மிளகாய் அரிசி பருப்பு எண்ணெய் தொடக்கம்னா நான் திணிக்கிறேன் சாமி. முதல் வருஷம் எனக்கு சம்பளம் கட்டுமதி ஆகலை. எனக்கு ஏற்றி கொடுங்க. அந்த கிணத்துல இவ்வளவான தண்ணி இறைச்சி என்ன விரவும் பருகிட்டு வந்து சோறு பொங்கி போட்டோம் ஐயா. ₹1 வீங்க நாங்கள் வேலைக்கு போனோம். 30 நாளைக்கு ₹30 வச்சுட்டு நான் எண்ணத்தை அப்பவும் அந்த வேலையை விடக்கூடாது. ஒரு வழி இல்லைன்னு செய்ய போய் தான் ஏதோ இந்த 2000 இந்த காண மாட்டேங்குது. எங்களுக்கு இறங்கி எப்படியாவது ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. நாங்கள் கண்ணு வழியும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெருவுக்கு போக முடியல. சாப்பாடும் இறங்க மாட்டேங்குது. சாப்பாடும் திங்க முடியல. ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணணும். வயசாகிட்டு வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. நல்லா இருக்கு. ஒரு வழியும் இல்லையே. கண்ணு வழியும் தெரிய மாட்டேங்குது. தட்டாண்டிட்டு பிள்ளைகளும் ஒன்றும் கொடுக்குறது அவங்கள நான் கொடுத்துருந்தா என்ன இந்த 2000 வச்சுட்டு நான் திங்கவா ஆஸ்பத்திரி பார்க்கவா ஒரு வழியும் இல்லை. அதுக்காக கண்ணு எப்படி பண்ணாலும் சரின்னு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. மாத்திரை ₹500 போயிருந்தீங்க. மாத்திரை மருந்து எல்லாம் ₹1000. அந்த பாலுக்கு போக ₹1000 வச்சுட்டு நான் எண்ணத்தை வச்சு சாப்பிட பிள்ளைகள் வந்தால் பிள்ளைகளையும் பார்க்கணும்.